சூப்பரான சுவையான ஜம்போ சிக்கன் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 சிக்கன் பாக்கெட்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிலோவில் சிக்கன் வாங்கியிருக்கேன். சில்லிக்குன்னு சொல்லி வெட்டி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து நமக்கு சிக்கன் வெந்திருக்கும். இப்போ இதில் இருக்க அந்த போன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டுட்டு இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடாயில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா பொடியாக கட்டின வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்ச கேப்சிகம், ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் இருந்துச்சுன்னா அதை முழுசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். சோயா சாஸ் சேர்த்தி நல்லா கிளறினதுக்கப்புறமா கடைசியாக மயோனீஸ் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அள்ளி அந்த மாதிரி 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த சிக்கன் ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்துட்டு இந்த ஓரத்தில் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு அதை இதுக்கு மேலே நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பாக்கெட்ஸை இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் பாக்கெட்ஸ் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கல அப்படின்னா தோசைக்கல்ல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கூட நீங்கள் இதை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை சுட சுட ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜம்போ சிக்கன் பாக்கெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க.